அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெட் பேப்பர் 2 சயின்ஸில் பயாலஜி பார்ட்டில் எப்படி நம்ம வந்து பண்ணாங்க 15 அவுட் ஆஃப் 15 எடுக்கிறது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு 18 டேஸ் இருக்குது. இதில் நம்ம ரெகுலராக வந்து பண்ணாக்க உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பண்ணாக்க கண்டிப்பாக 15 அவுட் ஆஃப் 15 மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சைக்காலஜி ப்ளஸ் வந்து பண்ணாக்க தமிழ். ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்க நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக வரக்கூடிய டேஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பண்ணாக்க ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கேட்ட அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ண நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டில் பிளாஸ்மா. சரிங்களா, பிளட்டில் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பண்ணாக்கா 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 110 பார்க்குறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா கம்போசிஷன் ஆஃப் பிளட். இந்த காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இப்போ பிளட்டை வந்து பண்ணாக்கா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ பிளட்டில் 2 காம்போனன்ட் இருக்குது, 2 பார்ட் இருக்குது. சரியா, அப்போ என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மா அப்படின்னு ஒரு பார்ட்டும் பிளட் செல்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டும் இருக்குங்க. பாருங்கள், பிளாஸ்மா எத்தனை பர்சன்ட் இருக்குது? 55% இருக்குது. கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. பிளாஸ்மா கான்ஸ்டியூட் 55% ஆஃப் த டோட்டல் பிளட் வால்யூம். மொத்த பிளட்டில் இது எத்தனை பர்சன்ட் இருக்குது? 55% இருக்குது. அதே மாதிரி த ரிமைனிங் 45% எது இருக்குன்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். அப்படி ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னால் என்ன சொன்னாக்கா பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பிளட் செல்ஸ். அப்போ பிளட் செல்ஸ்னால் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இதை தான் நம்ம பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து the average blood volume is about 5000 ml, 5 liter in adult weighing 70 kg. அப்போது ஒரு 70 கேஜி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பாடியில் எவ்வளோ பிளட் இருக்கும் அப்படின்னாக்கா 5 லிட்டர் பிளட் இருக்கும். சரிங்களா, அதான் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ நமக்கு இங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டு பிளாஸ்மா எத்தனை பர்சன்ட்டு, பிளட் செல்ஸ் எத்தனை பர்சன்ட். சரிங்களா, ஒரு அடல்ட் பர்சனில் எவ்வளோ பிளட் இருக்கும்? 5 லிட்டர் இருக்கும். சரிங்களா, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பிளாஸ்மா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, ஏன்னா இதுலேருந்து நமக்கு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ பிளாஸ்மா மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். பிளாஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 55% சொல்லிட்டோம். சரிங்களா, அதில் வாட்டர் எத்தனை பர்சன்ட்னா 80 to 92% இருக்கும். 80லிருந்து 92% வந்து பார்த்தாக்கா வாட்டர் மட்டுமே இருக்கும். அடுத்து இன் விச் பிளாஸ்மா கண்டெயின் ப்ரோட்டீன். என்னெல்லாம் சார் இருக்குனாக்கா பிளாஸ்மாவில் ப்ரோட்டீன் இருக்கும், இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூட் இருக்கும், ஆர்கானிக் கான்ஸ்டியூட் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் இருக்கும், எல்லாமே டிசால்வ் ஆகிருக்கும். சரிங்களா, பிளாஸ்மாவில் வாட்டர் வந்து 80லேருந்து 92% இருக்கும், ப்ரோட்டீன் இருக்குது, இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூட் இருக்குது, அது எவ்வளோனா 0.9%, ஆர்கானிக் கான்ஸ்டியூட் வந்து பண்ணால் 0.1%, ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா டிசால்வ் ஆகிரு கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், இதுதான். த 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன். பிளாஸ்மாவில் ப்ரோட்டீன் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. சிந்தசைஸ்ட் இன் த லிவர். எங்கே சிந்தசைஸ் ஆகுது? லிவரில் சிந்தசைஸ் ஆகுது. கொஷின் கேட்பாங்க, பிளாஸ்மாவில் எத்தனை டைப்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது? 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னா லிவரில் சிந்தசைஸ் ஆகுது. எதெல்லாம் அப்படின்னா ஆல்புமின், குளோபுலின், ப்ரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன். சரிங்களா, ஆல்புமின், குளோபுலின், ப்ரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்புமின் மெயின்டைன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். நமக்கு எங்கே கொஷின் கேட்பாங்க, பிளாஸ்மா எத்தனை பர்சன்ட் சொல்லிட்டேன், பிளட் செல்ஸ் எத்தனை பர்சன்ட் சொல்லிட்டேன், மொத்தம் பிளாஸ்மாவில் எத்தனை டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது? 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு கொஷின் வரலாம். இந்த 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னா லிவரில் சிந்தசைஸ் ஆகுது, கொஷின் கேட்கலாம். அடுத்தது இதில் சரிங்களா, இந்த 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீனில் அந்த 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஆல்புமின் எதை மெயின்டைன் பண்ணுது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட். பிளட்டோடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது? ஆல்புமின். கொஷின் கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு குளோபுலின் facilitate the transport of ion, hormones, lipid, அசிஸ்ட் இன் இம்யூன் ஃபங்க்ஷன். அப்போ குளோபுலினுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா பேசிலிட்டேட்னா வந்து பண்ணாக்கா ஹெல்ப் பண்ணுறது.
எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான். அயானை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஹார்மோன், லிப்பிடு அது மட்டும் இல்லாம இம்யூன் ஃபங்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதையும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது புரோத்ரோம்பின் அண்டு ஃபைப்ரினோஜன். சரிங்களா? புரோத்ரோம்பின் ஒண்ணு இருக்கு. ஃபைப்ரினோஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது? போத் புரோத்ரோம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன் ஆர் இன்வால்வ்ட் இன் பிளட் கிளாட்டிங். சரிங்களா? நம்ம பிளேட்லெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிளேட்லெட் எப்படி நம்ம கை அடிபட்டுடுச்சுனாக்கா, கையோ காலோ அடிபட்டுடுச்சுன்னா பிளட் கொண்டாத்துல கொஞ்ச நேரம் லீக் ஆகும். அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணது தான் பிளேட்லெட். அதே மாதிரி இந்த புரோத்ரோம்பின் அண்டு ஃபைப்ரினோஜன் இது ரெண்டும் கூட எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த டாப்பிக்கு. ஸோ இதை பார்த்துக்கங்க. அடுத்து இதோட இன்னும் கொஞ்சம் டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்டே வரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.